ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான யூனிவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதை அரேஞ்ச் பண்ணி வந்து எதனா கேட்டிருக்காங்க. ஸோ போன வருஷம் நடந்த குரூப் 4 குரூப் 2 சம்திங் ஒரு எக்ஸாமில் ஸோ இந்த யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு அதை எப்போ வந்து உருவாக்குனாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் முக்கியமான இந்த ஜிகேல பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம இந்த யூனிவர்சிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 ஸோ சென்னை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுறாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இது வந்து 1857 அந்த ரிவோல்ட் நடந்த முடிஞ்சு வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த வங்காளம், பாம்பே, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சென்னை முக்கியமான அந்த 3 இடத்துல வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் ஸோ நம்ம சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 1857 ஸோ சென்னை எந்த இடம்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 1929 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னா சிதம்பரம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நீதி கட்சி படிக்கும் போதுமே ஸோ 1929 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ரூவல் கொடுத்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929 ஸோ சிதம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ தேர்ட் என்னென்னா காமராஜர் யூனிவர்சிட்டி. ஸோ காமராஜர் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம தெரியும் ஆக்சுவலாக. ஸோ மதுரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இயர் என்ன அப்படின்னு 1965, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க ஏஜ். ஸோ காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 65. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்குனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ காமராஜர் அப்படின்னா வயசு 65 அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. இது சும்மா ஷார்ட்கட் தான். அப்போ காமராஜர் யூனிவர்சிட்டினா 1965 உருவாக்குனாங்க. ஸோ எங்கேனா மதுரை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1971 உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் வச்சு எங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ கோவை மருவி வந்து கோவைன்னு வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர், கோவன்புத்தூர், அதுக்கப்புறம் இப்போ வந்து கோவைன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட் அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட்கட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இருக்கும். ஸோ வேளாண்மை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதன்மை உற்பத்தின்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸோ முதன்மை உற்பத்தி பொறுத்த முதல் தொழில்கள் 3 பிரிப்பாங்க. அதில் முதல் தொழில், 2ஆம் நிலை தொழில், ஸோ 3ஆம் நிலை தொழில்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதன்மை தொழில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை சொல்லலாம். ஸோ வேளாண்மை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபன்காக தான். ஸோ கிரிக்கெட் பார்ப்போம். ஸோ நம்மள எல்லாமே இந்த ஐபிஎல் பார்க்கும்போது ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதுக்கு கேப்டனர் தோனி. ஸோ அப்போ சிஎஸ்கேல யார் ஃபஸ்ட்டு அப்படின்னா தோனின்னு வச்சுக்கலாம். தோனியோட ஜெர்சி நம்பர் என்னது 7. ஸோ அப்போ நம்ம வேளாண்மை பொறுத்தா அதில் வந்து ஃபஸ்ட்டு முதன்மை தொழிலில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸோ சிஎஸ்கே. ஸோ அதில் கிரிக்கெட்டில் யாருன்னா தோனி. அப்போ 7. ஸோ அப்போ ஜெர்சி நம்பரோட 7. அப்போ 71 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 1971 யார் அப்படின்னா ஸோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். ஸோ எங்கே உருவாக்கியிருப்பாங்கன்னா கோயம்புத்தூரில் உருவாக்கியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காந்தி கிராமம் பல்கலைக்கழகம். ஸோ அந்த காந்தி கிராம பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ஷார்ட் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் அதே கிரிக்கெட் வச்சு தான், அதே தோனியை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ காந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா தோனி ரொம்ப பிடிக்கும். ஏன் காந்தி வந்து தோனி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவருடைய சிக்ஸர் ரொம்ப பிடிக்கும் காந்திக்கு. ஸோ காந்தியை வந்து பார்த்திங்கன்னா தோனி ரொம்ப பிடிக்கும். எதனாலனா ஒரு சிக்ஸர், இந்த ஹெலிகாப்டர் ஷாட் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச ஒரு ஷாட்டு. ஸோ அதனால் இந்த காந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா தோனியோட இந்த ஹெலிகாப்டர் 6 ரொம்ப பிடிக்கும். ஸோ தோனினா நம்ம என்ன சொன்னோம், ஸோ 7 ஜெர்சி நம்பர் வந்துடணும். தோனிக்கு எதை பிடிக்கும், அவருடைய சிக்ஸர் தான் பிடிக்கும். அப்போ 76. அப்போ 76 பொறுத்த வரைக்கும் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம், ஓகே. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் இருக்குது, ஓகே. எங்கே இருக்குது, திண்டுக்கல் இருக்குது, ஓகே. என்னென்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வேளாண்மை வந்து பார்த்திங்கன்னா முதன்மை உற்பத்தி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டோம். ஸோ கிரிக்கெட்டு, அதனால் தமிழ்நாடு, அதில் சிஎஸ்கே, கிரிக்கெட்டில் சிஎஸ்கே தோனி. அப்போ 71 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதனால் இது கோவை. காந்தி பொறுத்த வரைக்கும் தோனியை பிடிக்கும், அதனால் 7. ஸோ அவருடைய சிக்ஸர் பிடிக்கும், அதனால் 6 வச்சோம். அப்போ 76. ஸோ அதனால் இந்த காந்தி கிராம பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 76 திண்டுக்கல், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி. இது நம்மளுக்கு தெரியும் சென்னையில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டும் போய் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி. 1978. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுக்கோங்க. அவங்க எப்படி காமராஜருக்கு 65 ஏஜ் வச்சுப்போம், இங்கே அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 78 ஏஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மோர் ஷார்ட்கட்டுக்காக தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அண்ணாக்கு ஏஜ்னா 78. அப்படினால அண்ணா பல்கலைக்கழகம் எங்கே உருவாக்கப்பட்டது, சென்னையில் இருக்குது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா
தமிழ் பல்கலைக்கழகம். ஸோ தமிழ் பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு தமிழ் அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க, தமிழ் அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ தமிழ் பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் 81 தஞ்சாவூர், 81 ஸோ தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் 81. ஸோ அதுக்கடுத்து 1982 2 வரும். ஸோ 1982 2 வரும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ 82 2 வரும். ஒன்று பாரதிதாசன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். இதேமாதிரி 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். 2002 2 வரும். அதேமாதிரி 82 2 வருது. ஸோ பின்னாடி 2002 பார்க்கும்போது 2 வரும். ஓகேவா, அதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 82 ஒன்று பாரதிதாசன், ஒன்று பாரதியார் சொல்லிட்டோமா. இப்போ இது திருச்சி கோவை. ஸோ பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் 2 தா வருது, தீ தா வருது. ஸோ அந்த தாவுடைய அந்த வரிசையிலே வர்றதுனால தீ தீ தா தீ தீ தா தீ. ஸோ அப்போ திருச்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. பாரதியார் பொறுத்த வரைக்கும் கோவை. ஓகேவா, நம்ம கொஞ்சம் இந்த மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு 3 தடவை 2 தடவை இந்த வீடியோ பார்த்தோம்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா சும்மா ஞாபகம் வந்துடும். அதுக்கடுத்து அன்னை தெரசா. ஸோ அன்னை தெரசா பொறுத்த வரைக்கும் அன்னை தெரசா அப்படின்னாவே என்ன பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு இரக்கம் பார்க்குறவங்க, ஏதாவது கொடை கொடுக்குறவங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஸோ கொடை. ஸோ அன்னை தெரசாவனே கொடை கொடை அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம கொடை வள்ளல் யாருக்காருன்னு சொல்லுவோம். அதேமாரி சம்திங் இல்ட்டு குத்புதினை பக் கூட சொல்லுவோம், லால் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடை வள்ளல் அப்படின்னு படிச்சிருப்போம். அதேமாரி அன்னை தெரசா அப்படின்னா ஒரு கொடை. அப்போ அங்கே கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ 84 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அழகப்பா பல்கலைக்கழகம். ஸோ இந்த அழகப்பா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ 85 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ காரைக்குடி. ஸோ இதுக்கு என்ன சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா அங்கே எப்படி காமராஜருக்கு 65 சொன்னோம், அண்ணாக்கு 78 வயசு சொன்னோம், அதேமாரி அன்னை தெரசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 வயசு அப்படின்னா வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்கட்டு தான். அன்னை தெரசாவுக்கு 84 வயசு. ஓகே. அதுக்கப்புறம் அழகப்பாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அன்னைக்கு வந்து 84, அம்மாவுக்கு 84னா அப்போ அப்பாவுக்கு ஒரு வயசு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 85. அம்மாவுக்கு 84 வயசுனா அப்பாவுக்கு 85 வயசு இருக்கும். அப்போ அன்னை 84, அப்பா 85. ஓகேவா. ஸோ அப்பா எப்போ சம்திங் எல்லார் வீட்லேயும் இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு இப்போ இருக்கிற எல்லாம் மதுவில் தான் நிறையா இருக்காங்க. அப்போ அப்பா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஸோ குடிச்சிட்டு வருவாங்க. அப்போ அதனால் காரைக்குடி. ஸோ காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க, இருக்குது ப்ளேஸ். அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடியில் இருக்குது. ஓகே. ஸோ அன்னை வந்து 84 ஏஜ், அப்பாவுக்கு வந்து அன்னையோட ஒரு வயசு அதிகமாக இருக்கும், 85. ஸோ அப்பா இங்கே பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே வருவார். அதனால் காரைக்குடி. ஸோ அன்னை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடை கொஞ்சம் இறக்கமானவங்க அம்மா எப்பயுமே. ஸோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க, அதனால கொடை. அப்போ கொடைக்கானல். ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த அன்னையும் அப்பாவும் யாருக்கு ஃபேனாக இருந்தாங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு ஃபேனாக இருந்தாங்க. ஓகே. இங்கே எம்ஜிஆருக்கு ஃபேனாக இருந்தாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு ஃபேனாக இருக்கும் போது ஜஸ்ட் இது ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்லலாம்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக பாருங்கள். சென்சிட்டிவாக மீன்ஸ் யோசிங்க. இப்போது எனக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னா என்னோட கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இப்போது அஜித் பிடிக்குதோ, அது விஜய் பிடிக்குதோ, சினிமா ஆக்ட்ரஸ் பிடிக்கும் போது அவங்க என்னோட கொஞ்சம் எப்படி ஏஜ் அதிகமாக தான் இருப்பாங்க. அதேமாரி இவங்கள 2 பேரோட ஏஜ் யாருக்கு அதிகமான எம்ஜிஆருக்கு ஏஜ் அதிகம், 87. ஓகே. 87 புரியுதா. இவங்க 2 பேத்துக்கு 84 85 வயசுனா இவங்கள யாருக்கு பிடிச்சிக்குதுன்னா எம்ஜிஆர் பிடிச்சிருக்கு. அப்போ இவங்க 2 பேரோட கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருப்பாங்க. அப்போ 87. ஸோ எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் 87 எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து அவினாசிலிங்கம் பெண்கள் மனைகள் பல்கலைக்கழகம் 88. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிங்கம். ஸோ லிங்கம் அப்படின்னா சிவன். ஓகே. சிவன் எங்கே இருப்பாங்க, ஸோ மேக்ஸிமம் வந்து மயானம் சொல்கிறாங்க, அங்கே தான் மேக்ஸிமம் அவருடைய வீடாக இருக்குது, மயானத்தில். ஸோ லிங்கம். ஓகே. அதேமாரி பார்த்தீங்கன்னா லிங்கம் மயானத்தில் தான் இருப்பார். மயானம் எப்போ போவாங்க, இறந்துட்டா போவாங்க. அப்போ நாசி அப்படிங்கிறது என்னது, ஸோ நம்மளுடைய சுவாசிக்கக்கூடிய ஒரு சுவாசிக்கக்கூடியத நாசியில் தான் சுவாசிப்பாங்க அப்படின்னு ஒரு ஓகேவா. அப்போ அந்த காற்று நின்றுச்சு அப்படின்னா இறந்துருவாங்க. அப்போ இறந்தால் எங்கே போவாங்க, மயானத்துக்கு தான் போவாங்க. அப்போ அதில் ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டு கூட வந்துருக்கும், 8 வாழ்க்கையை தான் பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 8 வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அந்த ஒரு 8 கூறுகள் இருக்குது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 8
அது முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நாசி வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடும், ஒன்று மயானத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ 8 அவிநாசி லிங்கம் 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லிங்கம் இதே அவிநாசி லிங்கம் வந்துடுமா. அதுக்கடுத்து இது எப்படி கோவை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா லிங்கம். ஸோ லிங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிவன் சிலை நம்ம தெரியும் கோயம்புத்தூரில். ஸோ அந்த நவராத்திரி அப்போ சிவராத்திரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வழிபாடு நடந்துகிட்ருக்கும். அப்போ லிங்கம்னா இங்கே கோவை வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகம். இது எங்கே இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. ஸோ மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பிரிச்சுக்கோன்னு சொன்னோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 + 1 9 பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 89. ஸோ மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பிரிச்சுக்கோ. அப்போ நாசி லிங்கம் அவிநாசி லிங்கம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐமஸ்க்கு 1 சேர்த்துக்கோங்க 9. ஸோ 8 9 பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு கால்நடை மருத்துவம். ஸோ கால்நடை அப்படின்னா ஒரு 1 சேர்த்துக்கோங்க. 8 + 1 9 சேர்த்துக்கோங்க. ஓகேவா, 89ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது, 1990. ஸோ இது இந்த கொஷின் கேட்டாங்க. ஸோ இது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம், அப்புறம் பாரதியார், இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வரிசையாக எழுத சொன்னாங்க ஆர்டரில். ஸோ அப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1990. ஸோ திருநெல்வேலி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். ஸோ டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இங்கே 96. ஸோ எங்கே, சென்னையில். இதுவுமே சென்னை தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ பெரியார் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. ஸோ 1997. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இணைய பல்கலைக்கழகம். தமிழ் இணைய பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் வேலூர். ஸோ 2001 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 1982 வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் 2 பேர் வந்தாங்களோ அதேமாரி இங்கே 2002லேயும் 2 பேர் வராங்க. யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திருவள்ளுவரும் தமிழ்நாடு தேர்தல் பல்கலைக்கழகம் வருது. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்கும், ஓப்பனாக தான் திறந்ததாக இருக்கும். அப்போ திறந்ததாக இருக்கும் திருவள்ளுவர் சிலை. அப்போ திறந்தவெளி பல்கலைக்கழகம், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். ஸோ இது ரெண்டுமே என்ன சொல்லலாம், ஸோ 2002 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து தான் இருக்கும், திறந்த வெளியில் இருக்கும். அப்போ திறந்தவெளி பல்கலைக்கழகம் திருவள்ளுவர் சிலை ரெண்டுமே அந்த பண்ண யூனிவர்சிட்டி எங்கே, ஒன்று சென்னையில், இன்னொன்று வேலூரில். பட் அந்த இயர் என்ன, 2002 தான் காமனாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. ஸோ அப்போ 8 கொட்டு 8 கொட்டு 8 கொட்டு. அப்போ 2008 ஆசிரியர்னாவே கொட்டுவாங்க. ரேமிங்கில் 8 கொட்டு வச்சுக்கோங்க, சென்னை. அதுக்கடுத்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம். ஸோ மீன்வள பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த 2012 இயர் ரொம்ப ஒரு பரிச்சயமான இயர். இந்த பரிச்சயமான இயர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த ஸ்கூலிங் படிக்கும் போது 2012 உலக எதிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவி இருக்கும். அதை நினச்சி நம்ம குட்டி சேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம கொஞ்சம் பயப்பட்டுருப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி வச்சு ஒரு படமும் மூவி வந்திருக்கும். ஸோ இந்த சுனாமி வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கடலில் தானே வருது. அப்போ கடல்னாவே மீன் ரொம்ப ஒரு மெயின் ஃபேக்டர். ஓகே, அப்போ 2012 மீன் வளம் வந்துடணும் நாகப்பட்டினம். ஓகே, மீன் வளம் எங்கே இருக்கோ அந்த கடல் ஏரியா பக்கத்தில் தான் நாகப்பட்டினமும் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து 2025 சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ கும்பகோணத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா கடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அறிவிப்பு தான், இன்னும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை, அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ நம்ம இன்னொரு டைம் கூட இந்த ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஸோ இவ்வளோது ரொம்ப ஈஸி தான். ஒரு 2-3 தடவை இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த கொஷின் கேட்டாலுமே இதை நம்ம ஆர்டரை வச்சு எழுதிடலாம். மேட்ச் பண்ணி கேட்க சொன்னோன்னா கேட்பான். அப்படி இல்லைனா காலேஜ் கொடுத்துட்டு அதோடைய எங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்டோட இடம் என்ன அங்கேயும் மேட்ச் பண்ணி சொல்லி கேட்பான். அப்படி இல்லைனா அந்த இயர் மேட்ச் பண்ண சொல்லி கேட்பான். அப்படி இல்லைனா ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை எல்லாம் சொல்லுவான், ஏறுவரிசை எழுது இல்லைனா இறங்குவரிசை எழுது அப்படின்னு கூட கேட்பான். எப்படி கேட்டாலும் நம்ம அந்த ஷார்ட்கட்டு இதை பார்த்துக்கிட்டாவே போதும். ஸோ மேக்ஸிமம் நம்ம எப்படி இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ நம்ம இன்னொருத்தர கூட நம்ம அப்படியே இந்த ஷார்ட்கட்டுக்கு வந்து பார்த்துடலாம்.
ஸோ சென்னை பல்கலைக்கழகம் ஓகே, சென்னை 1857, சென்னை பொறுத்த வரைக்கும் 1857. அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இது ஜஸ்டிஸ் பார்ட்டி படிக்கும் போதே நம்ம படிச்சிருப்போம். அடுத்து காமராஜர் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு என்ன 65 வயசு அப்படின்னு சொல்லியிருப்போம். தமிழ்நாடு வேளாண்மை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை வந்து முதன்மை தொழில் 1. அப்புறம் தோனி வந்து பிடிக்கும் கிரிக்கெட்டில், அதுவும் 1. அப்போ 71 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னா காந்தி கிராமம். ஸோ காந்திக்கும் தோனி பிடிக்கும், அவருடைய சிக்ஸர் பிடிக்கும், அதனால் 76ன்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து அண்ணா. ஸோ அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 78 வயசுன்னு சொல்லியிருப்போம். இது காமராஜருக்கு 65ன்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து தமிழ் பல்கலை பொறுத்த வரைக்கும் 81. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்போம், பாரதிதாசன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 82 வரும். ஸோ பாரதிதாசன், பாரதியார். தீதா வந்ததுனால திருச்சி, அதேமாரி இது வந்து கோவை. ஓகே, நெக்ஸ்ட்டு அன்னை தெரசா. ஸோ அன்னையினாவே கொடை கொடுத்துருப்பாங்க. அதேமாரி அப்பானாவே குடிச்சிட்டு வருவார். இவங்க 84, 85 ஏஜ்னா இவங்க 2 பேரும் யாருக்கு ஃபேனு, எம்ஜிஆருக்கு ஃபேனு. அப்போ இவரோட ஏஜ் இவரோட அதிகமாக இருக்கும், 87. ஓகே, அதுக்கடுத்து அவினாசி லிங்கம். ஸோ வாழ்க்கை 8 பிரிச்சுக்கணும். நாசினா மூச்சு நின்று போச்சுன்னா, லிங்கம்னா சிவன். எங்கே அவருடைய மயானத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ 8 88. ஸோ லிங்கம் இங்கே இருக்கும், கோவையில் இருக்கும். அடுத்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவம். ஸோ அங்கே எப்படி 8 பிரிச்சுக்கோன்னா கால்நடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சேர்த்திக்கோ, 9 பிரிச்சுக்கோ, 89 அப்படின்னு வந்துடும். மனோன்மணியம் 90, அம்பேத்கர் 96, பெரியார் வந்து 97. இதெல்லாம் நான் பார்த்துக்கோங்க. அப்புறம் திறந்தவெளி பல்கலைக்கழகம், அப்புறம் திருவள்ளுவர், ரெண்டும் ஒரே சேம் இயர். ஸோ இப்போ 2002 திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அப்போ திருவள்ளுவர் ஓப்பன் யூனிவர்சிட்டி ரெண்டுமே ஒரே இயர் தான், 2002. அப்புறம் ஆசிரியர், கல்வியில் ஆசிரியர் அப்படின்னாவே கொட்டுவாங்க. அப்போ 2008 கொட்டு. தமிழ்நாடு மீன் வளம்னா 2012 சுனாமி. அப்போ கடல்லாம் மீன் இருக்கும். ஸோ நாகப்பட்டினம். கடல் 2025. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 times 3 times பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.